صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையினால நஹ்வுல் வாலிஹ் அப்படிங்கிற கிதாபை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில அஃஆலுன் நாகிஸா, குறைவுள்ள ஃபிஅல்கள், அதை பற்றி நம்ம படிக்கிறோம். இதுல சில உதாரணங்கள் இப்ப நம்ம பார்ப்போம். காண என்பதற்கு நம்ம உதாரணம் பார்த்துட்டோம். இப்ப சார என்பதற்கு நம்ம உதாரணம் பார்க்க போறோம். சார அப்படின்னா மாறிவிட்டது, ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாறுதல். ஏழை செல்வந்தனாக மாறிவிட்டான். இத பாருங்க, சார அல் ஃபகீரு கனியன். ஏழை செல்வந்தனாக மாறிவிட்டான். சார என்பது ஃபேல் நாகிஸ், இது இஸ்மு, சாரவுடைய இஸ்மு, இது சாரவுடைய கபர். அப்ப முதல்ல ஏழையா இருந்தா இப்ப செல்வந்தனாக மாறிவிட்டான். அப்போ ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாறுவதை சார என்பது என்ன செய்யும், சுட்டி காட்டும். சாரல் ஃபகீரு கனியன், ஏழை செல்வந்தனாக மாறிவிட்டான். அடுத்த உதாரணம் பாருங்க, சார சௌபு, சார அஸ்ஸௌபு கசீரன். கசீரன் சௌபுனா ஆடை, கசீர்னா குட்டையாகி விட்டு, குட்டையானதுன்னு அர்த்தம். ஆடையாகிறது குட்டையாக மாறிவிட்டது. ஆடை அது குட்டையா மாறிடுச்சு. பெரியதாக இருந்தது, அப்புறமா குட்டையாக மாறிவிட்டது. அப்போ பெரியதாக இருப்பதிலிருந்து குட்டையாக மாறிவிட்டது, அந்த நிலைமைக்கு மாறிவிட்டது. சாரை என்பது ஃபேல் நாகிஸ், அஸ்ஸௌபு இஸ்மு, இது ஹபர். சார ஃபேல் நாகிஸ், அஸ்ஸௌபு சாரவுடைய இஸ்மு, கசீரன் என்பது சாரவுடைய கபர். இப்ப அடுத்து லைஸ என்பதற்கு நம்ம பார்க்க போறோம். லைஸ இது ஃபேல் நாகிஸ் தான். பாருங்க, லைஸல் காதிமு, லைஸல் காதிமு கவியன். லைசனா இல்லைன்னு அர்த்தம். பணியாளர் சக்தி உள்ளவனாக இல்லை. லைசல் காதிமு, காதிம் என்பது இஸ்மு, கவியன் என்பது கபர். லைசனா ஃபேல் நாகிஸ், இல்லைன்னு அர்த்தம். பணியாளர் சக்தி உள்ளவராக, பலமுள்ளவராக இல்லை, அப்ப பலவீனமானவனாக இருக்கிறான் என்பது பொருள். லைசல் காதிமு கவியன், பணியாளர் பலமுள்ளவராக இல்லை. லைஸ ஃபஅல் நாகிஸ், அல் காதிமு லைஸமுக்கு இஸ்மு, கவியன் என்பது லைஸவுடைய கபர். அடுத்த உதாரணம் பாருங்க, லைஸல் ஆமிரு, லைஸல் ஆமிரு, லைஸல் ஆமிரு நஷீத்தன். நஷீத்தன், நஷீத்னா உற்சாகமானவன் அப்படின்னு அர்த்தம். ஆமில் அப்படின்னா பணியாளர். லைஸல் ஆமிரு நஷீத்தன், பணியாளர் சுறுசுறுப்பானவராக இல்லை, சோம்பேறியா இருக்கிறார்னு அர்த்தம்.
லைசல் ஆமிலு நஷீத்தன், பணியாளர் சுறுசுறுப்பானவராக இல்லை. லைஸ ஃபஅல் நாகிஸ், ஆமிலு இஸ்மு, நஷீத்து கபர். லைசல் ஆமிலு நஷீத்தன், பணியாளர் சுறுசுறுப்பானவராக இல்லை. இப்ப அடுத்து அஸ்பஹ என்பதற்கு உதாரணம். அஸ்பஹ அஸ்பஹ அப்படின்னா காலை நேரத்தில் ஆகிவிட்டான். அஸ்பகன் நஹிமு, அஸ்பக அந்நஹிமு, மரீதன். நஹிம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதிகம் சாப்பிடக்கூடியவர், அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடியவர் நஹிம். மரீல்னா நோயாளின்னு அர்த்தம். அதிகம் சாப்பிடக்கூடியவர் காலை நேரத்தில் நோயாளியாக ஆகிவிட்டார். அஸ்பக அந்நஹிமு, அதிகம் சாப்பிடக்கூடியவன், அளவுக்கு அதிகமா சாப்பிடுவது கூட. குரு வஷரபு வலா துஸ்ரிஃபு, அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான் அப்படின்னா, சாப்பிடுங்கள், அருந்துங்கள், ஆனால் வீண்வரையம் செய்யாதீர்கள். அளவுக்கு சாப்பிடலாம், அளவுக்கு அருந்தலாம். அளவுக்கு அதிகமாக நாம் அருந்துவதோ சாப்பிடுவதோ கூட. அப்ப அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடியவன் நோயாளியாக காலை நேரத்தில் ஆகிவிட்டார். இது இஸ்மு, இது கபர். அஸ்பக ஆகிவிட்டான், காலை நேரத்தில் ஆகிவிட்டான். அடுத்து அம்சா என்பதற்கு உதாரணம். அம்சானா மாலை நேரத்தில் ஆகிவிட்டார். அம்சல் ஆமிரு, அம்சல் ஆமிரு, முத்இபன், முத்அபன், முத்அபன். ஆமில் அப்படின்னா பணியாளர், முத்அப் அப்படின்னா களைப்புள்ளவன், சோர்வானவன் அப்படின்னு அர்த்தம். முத்அப் அப்படின்னா சோர்வு ஏற்பட்டவன். அம்சல் ஆமிரோ, பணியாளர் மாலை நேரத்தில் ஆகிவிட்டார். முத்அபன், சோர்வானவராக ஆகிவிட்டார். வேலை செய்து செய்து அவருக்கு சோர்வு ஏற்பட்டு விட்டது. இப்ப அம்சா ஃபஅல் நாகிஸ், ஆமில் இஸ்மு, முத்அப் என்பது கபர். அம்சல் ஆமிலு முத்அபன், பணியாளர் மாலை நேரத்தில் சோர்வுள்ளவராக ஆகிவிட்டார். அம்சா என்பதற்கு இன்னொரு உதாரணம் பாருங்க. அம்ச ஜஹுரு, அம்ச ஜஹுரு, ஜஹர்னா பூ, தாபீரன். தாபில் அப்படின்னா வாடிவிட்டது அர்த்தம். தாபில் அப்படின்னா வாடிவிட்டது. மாலை நேரத்தில் பூவாகிறது, வாடிவிட்டது. அம்சா ஃபஅல் நாகிஸ், ஜஹ்ரு இஸ்மு, தாபில் கபர். மாலை நேரத்தில் பூவாகிறது, வாடிவிட்டது. இப்படி சில உதாரணங்கள் குர்ஆன் ஹதீஸ்ல இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. குர்ஆனை நாம் ஓதும் பொழுது, ஹதீஸை படிக்கும் பொழுது இந்த மாதிரி உதாரணங்கள் வந்தா நம்ம உன்னிப்பாக என்ன செய்ய வேண்டும்? கவனிக்க வேண்டும். அல்லாஹ் நல்ல விளக்கத்தை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد وآل محمد.